வராகி நவராத்திரின்னு சொல்லக்கூடிய இந்த ஆஷாட நவராத்திரியோட 2வது நாள் இன்று எப்படி அம்பாளை நாம் வழிபட வேண்டும்ங்கிறத பத்தின வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. வராகி பற்றிய பிரத்யேகமான சேனல் தான் நம்மளோட வராகி வழி. விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வராகி வழிங்கிற வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதிலும் அதிலுமே வராகி பற்றிய பிரத்யேகமான விஷயங்களை தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக இணையங்கள், லிங்க் கமெண்ட்ல கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2026வது வருடம் ஜூலை 15 முதல் 23ஆம் தேதி வரை நம்ம வராகி நவராத்திரியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதைதான் ஆஷாட மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனியும் ஆடியும் கூடுகிற மாதம் இந்த ஆஷாட மாதம்ங்கிறது. இந்த ஆஷாட மாதத்துல அம்பாள் வராகிக்கு ரொம்ப உகந்த ஒரு நவராத்திரியாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 9 நாட்கள் அம்பாளை நம்ம ரொம்ப விசேஷமாக வழிபடக்கூடிய அருமையான நாட்கள் நமக்கு. இதை கண்டிப்பா மிஸ் பண்ணவே கூடாது. வராகி என்பவள் மிகப்பெரிய தெய்வம், ஆற்றல் கொண்டவள், தேவ சேனாதிபதியாக இருக்கக்கூடியவள், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடியவள். இப்ப நான் இதை இந்த வீடியோ ஸ்ரீ ஹரித்ரா மகாவராகி ஆலயத்துல இருந்து தான் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அம்பாளோட 5.5 அடி ரூபத்தை நீங்க பார்க்கலாம். அம்பாள் இன்னைக்கு மடிசார் கட்டிட்டு இருக்கா. இந்த மடிசார் கட்டிண்டு அம்பாள் சர்வாலங்கார பூஷிதையாக உட்காந்து நம்மளை பார்த்துட்டு இருக்கா. அத்தி மரத்தால் செய்யப்பட்ட அருமையான வராகி. இவளுக்கான அலங்காரங்கள் நான் தான் பண்றேன். இது நம்ம கோவில் தான். இந்த ஸ்ரீ ஹரிதர வராகி ஆலயம் வண்டலூர் பக்கத்துல, சென்னையில வேங்கடமங்கலம்ங்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருக்கு. ரொம்ப அழகான ஊர். விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக வாங்க. உங்களால முடிஞ்ச ஒரு தடவையா வந்துட்டு போங்க. இப்ப இந்த ஜூலை 16ஆம் தேதி எப்படி வழிபடணுங்கிறதுக்கு நான் முதல்ல 3 நாட்கள் எப்படி வழிபடணுங்கிறதுல ஒரு ஐடியா கொடுத்திருந்தேன். அதாவது அம்பாளை கிரியா சக்தி, இச்சா சக்தி, ஞான சக்தின்னு இந்த 3 விதமாக வழிபடலாம். முதல்ல நேத்திக்கு முதல் வழிபாடாக லகுவராகி பண்ணோம். அதை நீங்க பார்க்கலன்னா மேல லிங்க் கொடுத்துருக்கேன், சும்மா பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னைக்கு இன்னொரு அடுத்த ரூபமான கிராத வராகியாக செய்யலாம்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அம்பாளோட பிறந்த அவதார தினம். அதாவது ஆஷாட மாதத்தில் வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரத்துல அம்பாள் அவதரித்தாள் அப்படிங்கிறது ஒரு புரிதல் இருக்கு. அம்பாளுக்கு ஜென்ரலா திதி வச்சுதான் பண்ணுவாங்க. அந்த திதியை தான் கணக்கா எடுத்துப்பாங்க. ராமநவமி, கிருஷ்ணனுக்கு அஷ்டமி, அந்த மாதிரி. வராகிக்கு பஞ்சமி தான் சரியான திதி. ஆனா அவளுக்கு பிறந்த நாள்னு நம்ம கொண்டாடுறது நம்ம ஆலயத்துல அதே ஆஷாட மாதத்துல நவராத்திரியில வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரத்தை நம்ம கொண்டாடுறோம். சோ இன்னைக்கு அந்த ஆயில்ய நட்சத்திரம் வந்த காரணத்தால அம்பாளை நம்ம கிராத வராகியாக கொண்டாட போவதில்லை, அவளை பால வராகியாக கொண்டாட போகிறோம். பால வராகினா என்ன? குட்டி குழந்தை. வராகி ஒரு சின்ன பச்சிளம் பாலகியாக இருக்கக்கூடிய தோற்றத்தில் அவளை நம்ம கொண்டாடலாம். பால் மனம் மாறாத சின்ன குழந்தை, 1 வயசு 2 வயசு அந்த மாதிரி குழந்தையாக இன்னைக்கு நம்ம வராகிய செலிப்ரேட் பண்ணலாம். அப்படி இருக்கும் பொழுது அவளுக்கான மந்திரங்கள் என்னன்னா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அவளை கொஞ்சறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதுதான் மந்திரம். அவளை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அழகா டெக்கரேட் பண்றீங்களோ அதுதான் அவளுக்கு உகந்த மந்திரம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதுல பாவம் முக்கியம். நம்ம எப்படி அம்பாளை எடுத்துக்கிறோம்ங்கிறது முக்கியம். அதனால ஒரு வாத்சல்ய பாவம், அதாவது தாயாக மாறி அந்த வராகியை நம்ம குழந்தையாக நினைச்சு அவளுக்கான ஆராதனைகள் இன்னைக்கு செய்யும் பொழுது, மகாவராகிக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கும். நீ தகுதியானவனா, நீ நல்லவனா, நீ யாருக்கு என்ன பண்ணன்னு ஆராய்ச்சி பண்ணுவா. ஆனா பாலவராகி எப்படி இருப்பா? சின்ன குழந்தை தானே, நம்ம கேட்டதை உடனே கொடுத்துடுவா. அதனால இந்த நாளை மிஸ் பண்ணாம அம்பாளை பாலவராகியா நினைச்சு அவளை கொஞ்சுங்க. அவளுக்கு பிடித்தமான இனிப்பு வகைகளை கொடுங்க. சின்ன குழந்தைங்களுக்கே பால் ரொம்ப பிடிக்கும். சோ பால் சார்ந்த விஷயங்கள், அதாவது பால்கோவா தரலாம், பால் பாயசம், பாலால் செய்யப்பட்ட பொங்கல், அதே மாதிரி தூத் பேடான்னு சொல்லி பேடா இருக்கும் இல்லையா, அது கொடுக்கலாம். எதெல்லாம் பால்ல செய்யக்கூடிய விஷயங்களோ அதை நீங்க கொடுக்கலாம். பால் குழக்கட்டை, அந்த மாதிரி பால் பாயசம், ஏதோ ஒண்ணு அம்பாளுக்கு பாலால் செய்யப்பட்ட இனிப்பு கொடுங்க. அது குழந்தைங்கிறதுனால இன்னைக்கு காரமா எதுவும் தர வேண்டாம். கிராத வராகியாக நாளைக்கு நம்ம அவளை வழிபடலாம். இன்னைக்கு அவளை குழந்தைய வழிபடலாம். அவளுக்கான நல்ல நல்ல அழகான அலங்காரங்கள் செய்யுங்க. இப்ப நம்ம ஆலயத்துல நான் செஞ்ச அலங்காரத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க உற்சவராக குட்டி வராகி இருக்கா. இந்த குட்டி வராகிக்கு நான் என்ன அலங்காரம் பண்ணிருக்கேன்னு காமிக்கிறேன். இதுதான் நான் இன்னைக்கு அம்பாளுக்கு பண்ண அலங்காரம். குட்டி வராகிக்கு பண்ண அலங்காரம். குட்டி வராகி ரொம்ப ஜீவனாக ரொம்ப அழகா உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு அழகா வாட்டர் கலர் வச்சு அவளுக்கு கண்ணெல்லாம் வரைஞ்சிருக்கேன். இது பொட்டு வச்சிருக்கேன் அவளுக்கு அழகா. அம்பாள் ரொம்ப அழகான பச்சையில போட்டுட்டு இருக்கா ட்ரெஸ்.
ஸோ இது அலங்காரம். இன்னையோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே வந்து அம்பாள் அழகா அலங்காரம் பண்ணி அவளுக்கான ஆராதனைகள் செய்யறது. அதுதானே குழந்தைகளுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யலாம். அம்பாளுக்கு வந்து சாக்லேட் மாலை போடலாம், அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாலாவாக நம்ம பாலா திரிபுர சுந்தரிக்கு வந்து சாக்லேட் மாலை போடுவோம் இல்லையா, இந்த மாதிரி சாக்லேட்ல நீங்க மாலை போடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அவளுக்கு டெஃபினட்டா இன்னைக்கு இனிப்பு பண்ணி கொடுங்கோ, அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அம்பாள் கிட்ட நமக்கு ஆன ஆசைகளை வந்து தாராளமா நம்ம சொல்லலாம். அவளை நிறைய கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அதை அம்பாள்கிட்ட சொல்லுங்க. அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த குட்டி வராகி நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் பல பல மாற்றங்களை கொண்டு வருவாள்னு நான் நிச்சயமா நம்புறேன். நம்ம ஆலயத்துல இன்னைக்கு அம்பாளுக்கு பலூன்லாம் கட்டி ரொம்ப அமக்கலமா இருக்கு, அதையும் காமிக்கிறேன். ஆலயத்துல இன்னைக்கு இந்த பலூன் ஆர்ச் பண்ணியிருக்கோம். இது 5 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஆலயம் நிர்மாணித்த நாள்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம், 4 இயர்ஸா. இந்த மாதிரி பலூன் ஆர்ச் பண்றோம் எவ்ரி இயர். இதுக்கப்புறம் வராகிக்கு ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம். எவ்ரி இயர் அவளுக்கு வந்து ஃப்ராக் மாதிரி தான் போட்டுட்டு இருந்தோம். இந்த வருஷம் மட்டும் அவளுக்கு புடவை கட்ட போறோம். இது வந்து மடிசார் காலம்பரை கட்டினது. இதை மாற்றி விட்டு ஆஃப் ஒயிட்ல ரெட் போட்டு ரொம்ப அழகான ஒரு புடவை கட்ட போறோம் இன்னைக்கு. ஸோ இப்படிதான் எவ்ரி இயர் அலங்காரம் பண்ணுவோம். இந்த ஒரு நாள் வந்து ஹோமங்கள் அந்த மாதிரி கிடையாது, பூஜைகள் ஹோமங்கள்னு கிடையாது. எப்பயுமே வந்து ரொம்ப ஜாலியா வராகிய ஒரு குழந்தையா நினைச்சு கொண்டாடுறது தான் வந்து இந்த ஆலயத்துல நம்ம செய்யக்கூடியது. சாயங்காலம் வந்து கேக் வெட்டுவோம், சின்ன குழந்தைகளுக்கு எக்லெஸ் கேக் வாங்கி வெட்டுவோம். அதுதான் அழகான நவராத்திரி நாள் 2 நீங்களும் அம்பாளோட சேர்ந்து அழகாக கொண்டாடலாம். எக்லெஸ் கேக் வாங்கி வெட்டுங்கோ அம்பாளுக்கு வேணும்னா, இல்லைன்னா ஸ்வீட் வாங்கி வச்சு நிவேதியம் பண்ணுங்கோ. இந்த அம்பாள் பால வராகியானவள் உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல அன்னையை பிரார்த்திக்கிறேன். இன்னொரு காணொலியில கூடிய சீக்கிரம் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போடுங்க, ஹைப் பண்ணுங்க. அதே போல உங்க உற்றார் உறவினரோட ஷேர் பண்ணுங்க. அப்புறமா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாட்ஸ்அப் குரூப்லயும் ஜாயின் பண்ணுங்க. இன்னொரு காணொலியில் நாளைக்கு சந்திப்போம். நன்றி. ஓம் வராகி ஜெய் வராகி.